இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 27 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு கொலை சம்பவத்திற்கு இப்போது பழிக்கு பழி படலத்தை வாங்கியுள்ளது இந்திய ராணுவம். காஷ்மீர் தீவிரவாதிகளின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கப் போகும் சர்லாபட் கொலை வழக்கின் பின்னணி என்ன? காஷ்மீர் தீவிரவாதிகள் கதி கலங்கி போயுள்ளதன் காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். 27 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி காலை பொழுதில் காஷ்மீரில் உள்ள காஷ்மீர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி வளாகத்திற்குள் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த செவிலியர் சர்லாபட் திடீரென மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். யார், எதற்காக அவரை கடத்தினார்கள் என்பது தெரியவில்லை. காஷ்மீர் முழுவதும் போலீசார் தேடினர். மறுநாள் மல்லாபாக் பகுதியில் உமர் காலனி அருகே சர்லாபட்டின் உயிரற்ற உடல் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டு கிடந்தது. உடலின் மீது JKLF என்று எழுதப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த காஷ்மீரும் பரபரப்படைந்தது. சர்லாபட் காஷ்மீர் சுதந்திர முன்னணி பயங்கரவாத குழுவை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தியவர். அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்களை பரப்பியவர். இதனால் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகி கொல்லப்பட்டார். ஆனால் கடந்த 27 வருடங்களாக குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை. கடைசியாக இந்த வழக்கு கடந்த ஆண்டு சிறப்பு புலனாய்வு பிரிவிற்கு மாற்றப்பட்டது. இங்குதான் திருப்புமுனை. வழக்கில் முக்கிய ஆதாரத்தை கைப்பற்றிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டனர். கடந்த 2 நாட்களாக 9 இடங்களில் காஷ்மீர் முழுவதும் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டால் காஷ்மீர் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். காரணம், 27 வருடங்களானாலும் சரி, தீவிரவாதிகளை தண்டிக்காமல் இந்திய ராணுவம் ஓயாது என்பதும், சர்லாபட்டின் குடும்பத்திற்காக எத்தனை வருடங்கள் கடந்தாலும் நீதியை ராணுவம் பெற்றுக் கொடுக்கும் என்பதே அதன் செய்தியாகும்.